கற்றோரை கண்டு கற்றாரே காமுறுவர். அது மாதிரி அவ்வை மூதாட்டியை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு அகத்தியர். அம்மையே வருக வருக அப்படின்னு வரவேற்று இத்தனை தூரம் வந்ததன் காரணம் என கேட்டறிந்தார். உடன் வந்த சிறுவனை காண்பித்த அவ்வை மூதாட்டி இவனோட பேரு பொன்னுரங்கன் என்று அகத்தியருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இவனை உன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள் என்று அந்த சிறுவனை ஒப்படைத்தார். இந்த சிறுவனுக்கு காது கேட்காது, வாயும் பேச வராது. காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது நிச்சயம் இவன் பேசுவான், எதிர்காலத்தில் சிறந்த நிலையை அடைவான் என கூறினார் ஔவையார். இவனை மருத்துவனாக பயிற்சியளித்து புவியில் சிறந்த பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே இவனின் அன்னையின் நீண்ட நாள் ஆசை என்று சற்று வருத்தத்துடன் கூறினான் ஔவையார். வருந்தாதே, நிச்சயம் நிறைவேற்றுவோம், அதற்குரிய நேரம் அமைந்துள்ளது என்று கூறி அவ்வைக்கும் அந்த பாலகனுக்கும் நம்பிக்கை அளித்தார் அகத்தியர். அதன் பின்பு அகத்தியர் மூலிகைகளை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் நிதானமாக எடுத்து கூறி எங்கெல்லாம் அரிய வகை மூலிகைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த சிறுவனை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு மூலிகை செடிகளையும் எப்படி பறிப்பது, எந்த மூலிகையை எவ்விதமாக எடுப்பதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சைகையின் மூலம் விரிவாக விளக்கினார். அவற்றையெல்லாம் கூர்ந்து கவனத்தோடு கேட்டிருந்து மனதில் இருத்தி கொண்டான் அச்சிறுவன். அகத்தியரின் நிழலாக தொடர்ந்து இருந்தான். இந்த நிலைமையை கண்ட மற்ற சீடர்கள் எரிச்சலும் கடுப்பும் அடைந்தனர். எந்த நிலையிலும் பொறுமை காத்த பொன்னுரங்கனின் திறமை வெளிப்பட காரணமாக ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தேறியது. தென்காசியில் வாழ்ந்து வந்த மன்னர் காசிவர்மன் சிறந்த முறையில மக்களுக்கு ஆட்சி செய்து வந்தார். அவரு தன்னை நாடி வந்த யாரு வந்தாலும் வந்தோருக்கு இல்லைன்னு கூறாம வள்ளல் குணம் கொண்ட அரசர். இயற்கையை ஒட்டி வாழக்கூடியவர், உடற்பயிற்சியை முறைப்படி செய்யக்கூடியவர், உடம்பை பேணி உயிர் வளர்க்கக்கூடிய தேவையான பயிற்சிகளை மேற்கொண்டு வாழ்பவர். அத்தகைய மன்னருக்கு தீராத தலைவலி. கை வைத்தியம் செய்து பார்த்தார், ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அரண்மனை வைத்தியரும் வைத்திய சிகாமணிகளையும் அழைத்து மருத்துவம் பார்த்தார். வந்து பார்த்தோர் அனைவரும் நோயை கண்டுபிடிக்க முடியாமல் கையை விரித்தனர். நாளுக்கு நாள் வலி வலுத்து கொண்டே சென்றது. வலியை போக்க சத்தான முறைகளை கையாண்டார். மன்னருக்கு ஒரு பயனும் இல்லை. வைத்தியர்கள் அறிந்ததெல்லாம் சோதித்து பார்த்ததாகிவிட்டது. இனிமேல் எங்களால் நோய் தீர்க்க வழி இல்லை என்று சொல்லிவிட்டனர். நோய் அறியாமல் என்ன மருந்து கொடுப்பது என்று சிலர் புரியாது தவித்தனர். இறுதியில் அத்தனை பேரும் கையை விரித்தனர். மன்னருக்கு எதை தின்றால் பைத்தியம் தெளியும் என்பது போல் தன் தலைவலி நீங்க யாதோரும் வழியில் இல்லாமல் வேதனையை துடித்தார். அப்பொழுதுதான் தமிழ் முனிவர் அகத்தியரின் நாடினால் நோயகன்று வழி பிறக்கும் என்பதை செவி வழியாக மன்னர் அறிந்தார். உடனே அமைச்சரை வரவழைத்தார். அகத்தியரை நான் காண வேண்டும், உடனே புறப்பட தயாராகுங்கள் என கட்டளையிட்டார். தோரணமலைக்கு அமைச்சர்கள் சென்றனர். மன்னருக்கு ஏற்பட்டுள்ள நோயின் தன்மையை எடுத்து கூறினர். அகத்தியரை அரண்மனைக்கு அழைத்து வந்தனர். அகத்தியரை கண்டதும் மன்னர் மிகுந்த சந்தோஷம் அடைந்து ஆசனத்தில் அமர வைத்தார். அகத்திய முனிவரே, எனக்கு நீண்ட நாளாக தலைவலி பீடித்திருக்கிறது. அரசாங்க வைத்தியர், வைத்திய சிகாமணிகள் என பலரும் வைத்தியம் பார்த்தனர். ஆனால் நோய்க்கான காரணம் என்னவென்று கண்டறிய முடியவில்லை. நாளுக்கு நாள் வலி அதிகரித்து தூங்க முடியாமலும் பல அல்லலால் உருகுகிறேன் என்று கூறினார். நோயும் வலுத்து கொண்டே செல்கிறது. என்னால் வலியின் கொடுமையை பொறுக்க இயலவில்லை. என் நோயை குணப்படுத்த வேண்டுகிறேன் என கூறி முடித்தார். மன்னரின் பிரச்சனையை அகத்தியரும் மற்ற சீடர்களும் அருகே நின்று கேட்டனர். முதலில் என்ன காரணத்தால் வலி ஏற்பட்டிருக்கிறது என்பதை பரிசோதனை செய்தாக வேண்டும். நீங்கள் இந்த பலகையின் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அகத்தியர். மன்னர் பலகையின் மீது படுத்துக்கொண்டார். அகத்தியர் தன் கையால் மெதுவாக தடவினார். நெஞ்சில் துடிப்பு அதிகரிக்க சற்று நேரம் கண்ணை மூடி பின்னர் மன்னரை எழுந்து அமரச் சொன்னார். முனிவரே, என் பிணியை போக்க இயலுமா என அழுகுரலில் கேட்டார் மன்னர். நிச்சயம் முடியும், ஆனால் என்று இழுத்தார் அகத்தியர். என்ன கூறுங்கள் முனிவரே என்று அரசர் கேட்டதும், உங்கள் மண்டைக்குள் ஏதோ ஒன்று பரபரவென ஓடுகின்றது, எது என அறிய வேண்டும் என்றார் அகத்தியர். சரி, உடனே செயல்படுங்கள் முனிவரே என்றார் அரசர். நான் கூறும் சில நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் மன்னரே என்றார். உறுதியளிக்கிறேன் என்று மன்னர் கூறினார். முனிவர் காவலாளிகளை அழைத்து, நீ கிராமத்திற்கு சென்று நான் அழைத்தேன் என கூறி நாவிதனை அழைத்து வா என கட்டளையிட்டார். முனிவரே, நாவிதன் எதற்கு? ஐயத்தோடு வினாவினை எழுப்பினார் அரசர். தலையில் உள்ள முடியை எடுப்பதற்கு என்று கூறினார் அகத்தியர். மொட்டையடிக்க வேண்டுமா என சினம் பொங்க எழுந்தார் மன்னர். அமைதி மன்னரே, உணர்ச்சி வசப்படாதீர்கள். நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா?
ஆமாம், ஒப்புக்கொண்டேன். அதற்காக முடியை இழந்து என வார்த்தையை கிடைக்காமல் தடுமாறினார் மன்னர். அருகே நின்ற சீடர்களும் படை வீரர்களும் சிரித்தனர். லேசாக சலசலப்பு சத்தம் எழும்பியது. மன்னரை நோக்கி, நோய் நீங்க வேண்டுமா வேண்டாமா என்றார் அகத்தியர். வேண்டும் வேண்டும் என பதறினார் மன்னர். அப்படியென்றால் நீங்கள் நான் சொல்கின்றபடியெல்லாம் கேட்க வேண்டும். தலைவலி ஒரு நொடியில் போகும். உங்கள் உழைப்பு இந்த நாட்டிற்கு மிக அவசியம் என அகத்தியர் சொல்லி முடிப்பதற்குள் நாவிதன் வந்து சேர்ந்தான். மன்னரை கண்டதும் மகிழ்ந்து, வாழ்க காசி மன்னர் என புகழ்ந்தார். அதற்கு அரசோ வேண்டா வெறுப்போடு தலையை மட்டும் அசைத்தார். பின்னர் ஒரு பலகையின் மீது படுக்க வைத்தான். மன்னரின் கைகளை தலையில் பின்பகுதி மற்றும் முன்பகுதி என பதிய வைத்தான். என்ன ஆச்சரியம்! உள்ளே ஒரு உயிர் துடிப்பதை உணர்ந்தான் மன்னர். மெதுவாக நடுத்தலையில் கை வைத்தான். கண்களை மூடிக்கொண்டார். சில மணித்துளைகள் ஆராய்ந்துவிட்டு மன்னரை நோக்கி, மன்னரே, நீங்கள் மூச்சு பயிற்சி செய்வதுண்டா என்றார். இல்லை, தலைவலி ஏற்பட்ட பின்பு நிறுத்திவிட்டேன் என்றார் மன்னர். அதற்கு முன்பு? ஆமாம், நான் நாள்தோறும் ஜலநேத்திர பயிற்சி செய்வேன் என்றார் மன்னர். ஜலநேத்திரம் என்றால் இளநீரை வலது பக்க மூக்கால் உள்ளே இழுத்து மண்டையில் உள்ள அறைகளை சுத்தப்படுத்தி இடது பக்க மூக்கு வழியாக நீர் வெளியேற்ற வேண்டும். இவ்வாறு மாற்றி மாற்றி செய்வதே ஜலநேத்திரமாகும். ஓ, புரிந்தது மன்னா. உங்கள் தலைவலிக்கு காரணம் தேரை என்றார். அதற்கும் தலைவலிக்கும் என்ன தொடர்பு என திகைத்தார் மன்னர். உங்கள் தலைக்குள் தேரை அமர்ந்துள்ளது. அதனால் ஏற்பட்டதே தலைவலிக்கு காரணம். மன்னர் முகத்தில் அச்சம் படர்ந்தது. ஐயோ, இதை எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்? சீடர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். இதற்கு நடுவில் பொன்னுரங்கன் குருவான அகத்தியரை நோக்கினான். அகத்தியரும் பொன்னுரங்கனை நோக்கினார். பின்பு மன்னரை பார்த்து, மன்னரே, கவலையை விடுங்கள், நன்றாக ஓய்விடுங்கள் என்றார் அகத்தியர். தேரை வெளியே வர என்ன செய்வீர்கள் முனிவரே என உள்ளம் படபடப்பாக இருக்கிறது என்றார் மன்னர். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் என ஆறுதல் வார்த்தை கூறினார் முனிவர். முனிவரே, தங்களின் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன் என்றார் அரசர். உங்களின் பிரச்சனைக்கு சில மூலிகைகளை திரட்ட வேண்டும், சாறு தயாரிக்க வேண்டும். இன்னும் சில தினங்களில் அரசவைக்குள் ஆள் அனுப்புகிறேன் என்று கூறி திரும்பினார் அகத்தியர். பின்பு மூலிகைகளை தேடினர். அகத்தியருடன் பொன்னுரங்கனும் இரவு பகல் என்று பாராமல் நிழலாக தொடர்ந்து இருந்தான். மூலிகைகள் சேகரிக்கப்பட்டன. சாறு காய்ச்சி தயாரித்து தைலம் எடுத்ததும் ஒரு சீடனை அரண்மனைக்கு அனுப்பி மன்னரை தோரணமலைக்கு வரச் சொன்னார். தோரணமலைக்கு மன்னரும் வந்து சேர்ந்தார். சீடர்கள் சூழ்ந்து நிற்க அகத்திய முனிவர் மன்னரை படுக்க வைத்தார். மயக்கம் ஏற்படும் மூலிகையை புகையை செலுத்தினார். சற்று நேரத்தில் மயக்க நிலையை அடைந்தார் மன்னர். அதன் பின் மண்டை ஓட்டை பக்குவமாக பிளந்தார். சுதந்திர மலைக்காற்றை சுவைத்தது தேரை. பொன்னுரங்கனுக்கு ஹஹா, எவ்வளவு நேர்த்தியாக அமைந்திருக்கிறது என நினைத்தார். குருவை நோக்கினார். எளிதாக மண்டை ஓட்டை பிளந்தாயிற்று என்று அகத்தியருக்கு ஒரு பக்க மகிழ்ச்சி. ஆனால் அமர்ந்திருக்கும் தேரையை எடுத்தால் மூளைக்குள் உள்ள நுண்ணிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுமோ? இது என்ன சோதனை என்று நெற்றியை சுருக்கி கையை பிசைந்து சிந்தித்தார். உடன் வந்த சீடர்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் காத்திருந்தனர். பொன்னுரங்கன் சட்டென குருவை அமைதியாக இருக்கும்படி செய்கை மூலமாக காட்டி கடகடவென ஓடினார். மற்ற சீடர்கள் பொன்னுரங்கன் எங்கே விரைந்து செல்கிறார், என்ன செய்ய போகிறார் என ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி இருந்தனர். பொன்னுரங்கனோ ஒரு வாயகன்ற பானையை கொண்டு வந்தான். அதில் தண்ணீர் தழும்பி இருக்க மன்னர் தலைக்கு மிக அருகில் வைத்தான். இச்செய்கையை கண்ட சீடர்கள் கேலியாக புன்னகையை செய்தனர். ஆனால் குருவான அகத்தியர் ஆனந்தத்தில் மலர்ந்தார். பொன்னுரங்கன் தண்ணீர் பானைக்குள் தன் இரு கைகளையும் விட்டு சலசலவென ஒளியை எழுப்பியதும் உடனே தண்ணீர் சத்தம் கேட்ட தேரை மகிழ்ச்சியுடன் சற்றும் யோசிக்காமல் மூளையில் இருந்து எவ்வித சேதாரணமும் ஏற்படுத்தாமல் குபீரென தண்ணீர் பானைக்குள் தேரை குதித்தது. சந்தனக்காரணி மூலிகையால் கபாலத்தை சாறு வழுக்கி கொண்டு செல்ல மண்டை ஓட்டை ஒட்டி வைத்து முடித்தார் அகத்தியர். தோரணமலையில் முதல் அறுவை சிகிச்சை முடிந்தது. சில மணி நேரம் கழித்து கண்விழித்தார் மன்னர். தலைபாரம் குறைந்தது. தலைவலி நீங்கி பெருமகிழ்ச்சி பொங்க சந்தோஷமடைந்தார் மன்னர். அகத்தியருக்கு நன்றி கூறி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மன்னா, உங்களுடைய அறுவை சிகிச்சை எளிதாக சிறப்பாக முடிவடைய தக்க சமயத்தில் தன்னுடைய சமயோஜித புத்தியால் உங்களை காப்பாற்றியது இதோ எனது சீடனான பொன்னுரங்கனே. அவனுக்குத்தான் நீங்கள் முழுமையாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என கூறினார். மன்னரும் பொன்னுரங்கனின் அருகில் சென்று அவனின் இரு கைகளையும் பற்றி அணைத்து நன்றி தெரிவித்தார். மக்களே, இன்று முதல் இந்த நாட்டிற்கு பொன்னுரங்கன் தான் தலைமை மருத்துவர் என அறிவித்தார்.
அகத்தியரும் பொன்னுரங்கனை பார்த்து, இன்று முதல் உனது பெயர் தேரையன் என்ற சிறப்பு பெயரால் உலகம் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து இருக்கும் என வாழ்த்தினார்.